गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। श्रीहरे नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। अथ श्रीमद् शङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासाकुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमुमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், வைகாசி மாதம், சுக்லபக்ஷம், பிரதம திதி, மிருகசீர்ஷ நட்சத்திரம், சித்த யோகம். இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது ஸ்கந்தத்தில் 7வது அத்தியாயத்தில் எந்தெந்த ஸ்லோகங்களெல்லாம் கடைசியில் சில ஸ்லோகங்களை விட்டு வச்சுருந்தோம், அதெல்லாம் அத்தியனம் பண்ண போகிறோம். இந்த 4வது ஸ்கந்தத்தில் மைத்ரேயர் விதுரரை பார்த்து சொல்லிட்டு வராள் கதை. அதில் தக்ஷன் பண்ண யஜ்ஞத்தை பற்றியும், தக்ஷன் அவன் பண்ண யாகத்துக்கு எல்லாரையும் ஆஹ்வானம் பண்ணான், எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சான். ஆனால் தன்னுடைய மாப்பிள்ளையான பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் இன்விடேஷன் அனுப்பலை. அதோடு கூட அவன் என்ன சட்டம் போட்டான்னா, எல்லாத்தையும் சொன்னான், எல்லா ரிஷிகள்கிட்டையும் எல்லா தேவதைகளுக்கும் ஹவிர்பாகம் கொடுங்கோ, ஆனால்
பரமேஸ்வரனுக்கு மாத்திரம் ஆவிர்வாகம் கிடையாது இந்த யஜ்ஞத்தில். நான் இப்படியெல்லாம் சட்டம் போட்டிருந்தான். பார்வதி தேவிக்கு அவள் சதி தேவி, அதான் பரமேஸ்வரனுடைய பொண்ணு, மனைவி, தக்ஷனுடைய பொண்ணு. அவளுக்கு காதால் கேட்டாள், இந்த மாதிரி தன் பிதா யஜ்ஞம் பண்ணுறாள், தனக்கு மாத்திரம் இன்விடேஷன் அனுப்பலைங்கிறது தெரிஞ்சுட்டு ரொம்ப வருத்தப்பட்டாள். அப்போ பரமேஸ்வரன்கிட்ட சொன்னாள், அங்கே எங்கள் அம்மா வந்திருப்பாள், என்னுடைய சகோதரிகள்லாம் வந்திருப்பாள், நான் போய் பார்க்கணும், அதனால் நீங்கள் வராட்டாலும் நான் போட்டுமான்னாள். அப்போ பரமேஸ்வரன் சொன்னார், அம்மா உங்கள் அப்பா என் மேலே துவேஷத்தை வச்சுருக்கான், அதனால் உன் மேலேயும் துவேஷந்தான். நீ போனால் அவமதிக்கப்பட்டு நீ ரொம்ப சிரமப்படுவே, நீ போவாண்டான்னாள். ஆனால் அவள் கேட்கல. அப்பா மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினாலையும் அம்மா தங்கைகள் இவா மேலே இருக்கப்பட்ட வாத்சல்யத்தினாலையும் அவள் யஜ்ஞசாலைக்குள்ளே போனாள். வந்தவளை வான்னு கூட சொல்லலை தக்ஷன். பரமேஸ்வரனை ரொம்ப அவமானப்படுத்தினான். அப்பொழுது இவள் அங்கே ஆத்மஹத்தி பண்ணிட்டாள். ஒரு பெரிய யோகாக்னியில் தன்னுடைய உடம்பை எரிச்சு நூட்டாள் சதிதேவி. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே பரமேஸ்வரன் ரொம்ப கோபம் ஏற்பட்டு நந்திகேஸ்வரர் முதலான வீரபத்ரன் எல்லாரையும் அனுப்பிச்சாள். அவள்லாம் யஜ்ஞசாலைக்கு வந்து யஜ்ஞத்தெல்லாம் பங்கம் பண்ணி தக்ஷனையும் வதம் பண்ணாள். தக்ஷனுடைய தலையை அறுத்து விட்டாள். அதனால் யஜ்ஞம் நடக்கலை. அப்போ பாக்கி இருக்கப்பட்டவாள்லாம் இந்த யஜ்ஞம் பூர்த்தி ஆகணுமே, எப்படியான தக்ஷன் மறுபடியும் உயிர் எழணுமே என்று சொல்லி எல்லாரும் பிரம்மாவோடு கூட கைலாசத்துக்கு போய் பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணாள். நமஸ்காரம் பண்ணி அபராதக்ஷமே ஸ்தோத்திரம் கேட்டாள். அபராதம் பண்ணதுக்கு க்ஷமிக்கணுங்கிறதாக பரமேஸ்வரன் உடனே சந்தோஷம் அடைஞ்சு அவளுக்கு வரம் கொடுத்து தக்ஷனை உயிர்ப்பிச்சை கொடுத்து அவனுக்கு உயிரை கொடுத்தாள். அப்போ யாகம் பூர்த்தியாகிறதுக்காக எல்லாரும் வந்தாள். எல்லா தேவதைகளும் வந்தாள். அங்கே மகாவிஷ்ணுவும் வந்தாள். அப்போது மகாவிஷ்ணுவே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள். பிரம்மா முதலான எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணாள். அதைத்தான் இந்த 7வது அத்தியாயத்தில் மைத்ரேயர் விதுரருக்கு எடுத்து சொல்லிட்டு வராள். இது பரியந்தம் நம்ம 36 ஸ்லோகங்களை பார்த்தோம். 36வது ஸ்லோகத்தில் அந்த தக்ஷ பத்னிகள்லாம் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்த ஸ்லோகம் அது. 37வது ஸ்லோகத்திலேருந்து இன்றைக்கி அத்தியனம் ஆரம்பம். 37வது ஸ்லோகத்தில் திக்பாலாள், லோகபாலாள்னு சொல்லக்கூடிய அஷ்ட திக்பாலாள் 8 பேர். அவள் பகவான் மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்கிறாள், நமஸ்காரம் பண்ணுறாள். திருஷ்ட கிம் நோ திருக்பிரசத்கிரகைஸ்துவம் பிரத்யக் திரஷ்டா திருஷ்யதே ஏன திருஷ்யம் மாயா ஹ்யேஷா பவதீயா ஹி பூமன் யஸ்துவம் ஷஷ்டः பஞ்சபிர்பாசி பூதைஹி. ஹே பகவானே, உங்களை யாரால் தெரியுமா கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. இந்த நிலையற்ற சரீரம் இருக்கே, இது பஞ்சபூதங்கள்னால இணைந்து சேர்க்கப்பட்டது. இதை பார்த்துப்பிட்டு ஒருத்தன் இதான் எல்லாங்கிறதா நினச்சிட்டு இருக்கப்பட்டவன் இருக்கானே, அவனால் உங்களை அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னால் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட 6வது வஸ்து நீங்கள். யஸ்துவம் ஷஷ்டः பஞ்சபிர்பாசி பூதைஹி. 5 பூதங்களுடைய சேர்க்கையினால் இந்த உடம்பு இருக்குது. ஆனால் ஜீவாத்மாவாக நீங்கள் இருந்துட்டுருக்கேள். ஷஷ்டா 6வது விஷயம் நீங்கள். அதை தெரிஞ்சிக்காததுனால உங்களை அறிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லி திக்பாலால் நமஸ்காரம் பண்ணாள். திருஷ்ட கிம் நோ திருக்பிரசத்கிரகைஸ்துவம் பிரத்யக் திரஷ்டா திருஷ்யதே ஏன திருஷ்யம் மாயா ஹ்யேஷா பவதீயா ஹி பூமன் யஸ்துவம் ஷஷ்டः பஞ்சபிர்பாதி பூதைஹி. இதுதான் உங்களுடைய மாயை. இந்த ஜீவனுக்கு 6வது வஸ்து ஒன்று இருக்கே, பிரகாஷின்னு இருக்கப்பட்ட பகவான், அதை மாத்திரம் பார்க்க முடியல, பாக்கி எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. யோகேஸ்வரா ஊச்சு, அங்கே வந்திருந்த யோகிகள்லாம் நமஸ்காரம் பண்ணி பகவான் மகாவிஷ்ணுவை சொன்னாள். பிரேயான்னதேன்யோஸ்தி அமுதஸ்துவை பிரபோ விஸ்வாத்மனீக்ஷேன்ன பிருதக்ய ஆத்மனः அதாபி பக்தியேஷ தயோபதாவதாம் அனன்யவிருத்தியானுகிரகாண வத்சல. பகவானை வத்சலான்னு கூப்பிடுறாள். எல்லாத்தையும் பரிசுத்த வச்சுருக்கப்பட்டவர் பகவான். நீங்கள் விஸ்வாத்மனி, சர்வஸ்வரூபி,
எல்லா பூதங்கள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் இருக்கப்பட்ட பரமாத்மா நீங்கள். யார் ஒருவன் தான் வேறு பாக்கி நீங்கள் வேறுங்கிறதா பாவிக்காமல் இருக்கானோ அவங்ககிட்டக்க நீங்கள் ரொம்ப பிரியத்தை வைக்கிறீர்கள். அப்படி இல்லாதவனாக இருந்தாலும் யார் உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறானோ, ஸ்திரமான பக்தி பண்ணுறானோ, உங்கள்கிட்ட சரணாகதம் பண்ணுறானோ, அப்பேற்பட்டவர்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுறீர்கள். அப்பேற்பட்ட பரமாத்மா நீங்கள், கருணா வத்சலன் நீங்கள் பிரார்த்திக்கிறாள். பிரயான்ன தேன்யோஸ்தி அமுதத்வை பிரபோ விஸ்வாத்மனீக்ஷேன்ன பிருதக்ய ஆத்மனः அதாபி பக்தியேஷ தயோபத்தாவதாம் அனன்யவிருத்யானுகிரகாண வத்சல ஜகதுத்பவஸ்திதிலயேஷு தெய்வதோ பகுபித்யமான குணயா ஆத்மமாயையா ரச்சிதாத்மபேதமதயே ஸ்வசம்ஸ்தயா வினிவர்த்தித பிரமகுணாத்மனே நமः. நீங்கள் இந்த லோகத்தெல்லாம் இந்த விஸ்வத்தெல்லாம் படைக்கிறவர், அதை மெயின்டைன் பண்ணுறவர், அதை அப்படியே அழிச்சு விடுறவர், இதெல்லாம் நீங்கள் தான். இதை பலவாறாக பிரித்து வச்சிருக்கீர்கள் நீங்கள். உங்களுடைய மாயினால் இப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை பார்த்துவிட்டு பிரமிச்சு படுறான் மனுஷன், அதுவும் உங்களுடைய மாயினால். ஆனால் நீங்கள் சத்வகுணமூர்த்தி. நீங்கள் அப்பேற்பட்ட சத்வகுணமாக இருக்கப்பட்ட நீங்களுக்கு உங்களுக்கு நமஸ்காரம்னு சொல்கிறாள். ஜகதுத்பவஸ்திதிலயேஷு தெய்வதோ பகுபித்யமான குணயா ஆத்மமாயையா. மாயினால் பிரித்து பல குணங்கள் இருக்கிறதா நீங்கள் காட்டுறேள். ஆனால் சுத்த சத்துவமூர்த்தி நீங்கள். ரச்சிதாத்மபேதமதயே ஸ்வசம்ஸ்தயா வினிவர்த்தித பிரமகுணாத்மனே நமः. அடுத்தாப்புல பிரம்மா சொன்னாள், பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி. பிரம்மோவாச்ச நமஸ்தே ஸ்ரிதசத்வாய தர்மாதீனாம் ச சூதயே நிர்குணாய ச யத்காஷ்டாம் நாகம் வேதாபரேபி ச. பிரம்மாவே சொல்கிறாள் பகவானை பார்த்து, மகாவிஷ்ணுவை பார்த்து, உங்களுடைய முடிவான நிலை என்பது எனக்கே புரிஞ்சிக்க முடியல. அகம் ந வேத, என்னால் புரிஞ்சிக்க முடியல. உங்களுடைய பூர்ணமான நிலை என்னங்கிறது புரிய முடியலை. நீங்கள் சத்துவகுணம் பொருந்தியவர், தர்மத்துக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள். உங்களுக்கு குணங்கள்னு ஒன்றும் கிடையாது, நிர்குணமான வஸ்து நீங்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரங்கிறாள் பிரம்மா. நமஸ்தே ஸ்ரிதசத்வாய தர்மாதீனாம் ச சூதயே நிர்குணாய ச யத்காஷ்டாம் நாகம் வேதாபரேபி ச. அங்கே யஜ்ஞசாலைக்கு அக்னி வந்திருக்காள். அக்னியில் போட்டு தான் யஜ்ஞங்கள் ஹவிசெல்லாம் கொடுக்கணும். அந்த அக்னி பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணாள். அக்னிருவாச்ச யத்தேஜசாகம் சுசமித்த தேஜா ஹவ்யம் வகே ஸ்வத்வர ஆஜ்யசிக்தம் தம் யஜ்ஞியம் பஞ்சவிதம் ச பஞ்சபீஹ ஸ்பிருஷ்டம் யஜுர்பிஹ பிரணதோஸ்மி யஜ்ஞம். உங்களுடைய அனுகிரகத்தினால்தான் எனக்கு தேஜஸ் இருக்குது. அக்னியான எனக்கு தேஜஸ் இருக்குது. நீங்கள் உங்களுடைய அனுகிரகத்தினால்தான் இந்த யஜ்ஞத்தில் நெய்யில் தோச்சு ஆஜ்யசிக்தம், நெய்யில் தோக்கப்பட்ட ஹவிசை என்கிட்ட ஊத்துறாள் எல்லாரும். அதை நான் சுமந்துட்டு போய் எல்லாருக்கும் கொண்டு கொடுக்குறேன். அதுக்கு வாகனமாக இருந்துருக்கேன். நீங்கள் தான் யாக ரக்ஷகர். நான் 5 விதமான அக்னியாக இருந்துருக்கேன். அக்னிஹோத்திர அக்னி, தர்ஷ பூர்ண மாசங்கள்னு சொல்கிறதுக்கு அதுக்காக ஏற்பட்ட அக்னி, சாதுர்மாசி அக்னி, பசுபந்தம், சோமயாகம், இன்னும் 5 வகையாக என் அக்னியை பிரிச்சிருக்கேள். பஞ்சவிதம் யஜ்ஞம், 5 யஜ்ஞங்கள், பஞ்ச யஜ்ஞங்கள். அந்த 5 யஜ்ஞங்களுக்கு 5 விதமான மந்திரங்கள், 5 விதமாக ஹோமம் பண்ணுவாள். அதெல்லாம் அப்படிலாம் பிரித்து நீங்கள் என்னோட டியூட்டியாக நீங்கள் கொடுத்துருக்கேள். அப்பேற்பட்ட உங்களுக்கு நமஸ்காரங்கிறாள். யத்தேஜசாகம் சுசமித்த தேஜா ஹவ்யம் வகே ஸ்வத்வர ஆஜ்யசிக்தம் தம் யஜ்ஞியம் பஞ்சவிதம் ச பஞ்சபீஹ ஸ்விஷ்டம் யஜுர்பிஹ பிரணதோஸ்மி யஜ்ஞம். அங்கே வந்திருக்கிற பாக்கி அந்நிய தேவதைகள் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணாள் பகவானே. தேவாவுச்சு
புரா கல்பாபாயே ஸ்வகிருதமுதரீகிருத்ய விகிருதம் त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्राधिशयने पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशिताध्यात्मपदविः स एवाद्याक्ष्णोर्यः पथिचरसि भृत्यानवसिनः. நீங்கள் பிரளய காலத்தில் முன்னாடி ஆரம்பத்தில் பிரளயம் ஏற்பட்ட போது எல்லா விதமான சிருஷ்டிகளையும் உங்களுடைய வயத்துக்குள்ளே அடக்கி வச்சுண்டு பிரளய சமுத்திர ஜலத்தில் ஆதிசேஷ தல்பத்தில் சித்தாள் எல்லாரும் மனசினால யாரை தியானிக்கிறாளோ அப்பேற்பட்ட நீங்கள் ஆதி புருஷனாய் படுத்துருக்கேள். எல்லா சிருஷ்டியும் வயத்துக்குள்ளே வச்சுருக்கேள். அப்பேற்பட்ட நீங்கள் இப்பொழுது இந்த யக்ஞசாலையிலே எங்களுடைய கண்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேள். அப்பேற்பட்ட நீங்கள், உங்களுக்கு நாங்கள்லாம் அடிமைகள், நீங்கள் எங்களை காப்பாற்றணும்னு மனமுருகி தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணாள் மகாவிஷ்ணுவை பார்த்து. புரா கல்பாபாயே ஸ்வகிருதமுதரீகிருத்ய விகிருதம், வயத்துக்குள்ளே குக்ஷிக்குள்ளே எல்லா சிருஷ்டியும் வச்சுருந்தேள். துவமேவாத்யஸ்தஸ்மின் சலில உரகேந்திராதிசயனே, ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துருந்தேள். அப்பொழுது புமான் சேஷே சித்தைஹி ஹிருதி விமர்சிதாத்தியாத்ம பதவி, அப்பேற்பட்ட உங்களை சித்தாளான சித்த புருஷாலெல்லாம் தியானம் பண்ணுறாள் ஹிருதயத்துக்குள்ளே வச்சுட்டு. ச ஏவாத்யாக்ஷ்ணோர்யா பதிசரசி பிருத்தியானவசினா, அப்பேற்பட்ட நீங்கள் சாட்சாத் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் மாதிரியே நேராக வந்து நிற்கிறேள். உங்களுக்கு நமஸ்காரம் நாள். அடுத்தாப்புல கந்தர்வாளெல்லாம் நமஸ்காரம் பண்ணாள் சுவாமியை பார்த்து. கந்தர்வாவுச்சு அம்சாம்சாஸ்தே தேவ மரீச்யாதய ஏதே பிரம்மேந்திராத்யா தேவகணா ருத்ரபுரோகாः क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमन् तस्मै नित्यं नाथ नमस्ते करवामा. हे பகவானே, ஹே மகாதேவனே, ஹே தலைவா, நாத, எல்லாருக்கும் நாதனாக இருக்கப்பட்டவர் நீங்கள். பிரம்மா இந்திரன் முதலான ருத்ரன் எல்லா தேவ கூட்டங்களும் உங்களுக்கு சிறு சிறு அம்சங்களாக இருக்காள். நீங்கள் தான் பூர்ணாம்சம். இந்த உலோகம் முழுக்க உங்களுக்கு ஒரு விளையாட்டு சாதனம், கிரீடாபாண்டம். அப்பேற்பட்ட உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் நாள் கந்தர்வாள்னா. அம்சாம் சாஸ்தே தேவ மரீச்சியாதய ஏதே, இங்கே வந்திருக்கிற பாக்கி தேவதைகள்லாம் உங்களுடைய அம்சத்துலேயும் அம்சம்தான். பிரம்மேந்திராத்யா தேவகணா ருத்ர புரோகாக, பிரம்மாதி ருத்ராதி தேவதைகள் எல்லாம் உங்களுடைய அம்சம். கிரீடாபாண்டம் விஸ்வமிதம் யஸ்ய விபூமன்னு, இந்த விஸ்வம் முழுக்க உங்களுடைய விளையாட்டு இடம், இது ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ். தஸ்மை நித்தியம் நாத நமஸ்தே கரவாமா, அப்பேற்பட்ட உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் நாள். அடுத்தாப்புல வித்யாதராள் சொன்னாள். வித்யாதரா ஊச்சு त्वन्माययार्थम् अभिपद्य कलेवरेऽस्मिन् कृत्वा ममाहमिति दुर्मतिरुत्पथे स्वैः क्षिप्तोऽपि असद्विषयलालस आत्ममोहं युष्मत्कथामृतनिषेवक உத்யுதஸ்யேத். எல்லா புருஷார்த்தங்கள்லையும் வசத்தியான மோட்சம்தான் பரம புருஷார்த்தம்னு சொல்கிறது. அந்த புருஷார்த்த சாதனமான உடலை அடைஞ்சும் தங்களுடைய மாயினால் இந்த உடலில் நான் என்னிடு என்று யார் வச்சிருக்க அகங்காரம் மமக்காரம் ஏற்படுறது. அப்பேற்பட்டவன் துர்மதிகி, அறிவு கெட்டவனாய் வரம்பு மீறி பந்துக்கள்னால் அவமதிக்கப்பட்ட போதும் கூட பொய்யான விஷய சுகங்களில் ஆசை வச்சுண்டு, அப்படி இருந்தால் கூட உங்களுடைய கதையாகிய அமிர்தத்தை யார் பானம் பண்ணுறானோ அவன் முன்னாடி சொன்ன அத்தனை மோகத்தையும் உதறி தள்ளிவிட்டு நல்ல சத்கதி அடைகிறான். அப்பேற்பட்ட ஒசத்தியான கதைகளை பொருந்தியவர் நீங்கள்ங்கிறதா சொல்கிறாள் வித்யாதராள். त्वन्माययार्थम् अभिपद्य कलेवरेऽस्मिन् कृत्वा ममाहमिति துர்மதிருத்பதே ஸ்வைஹி, உங்களுடைய மாயினாலேயே தான் மனுஷன்னு உண்டான வசத்தியான இந்த
பரம புருஷார்த்தமான மோட்சத்தை அடைவதற்கு சாதகமாக இருக்கப்பட்ட இந்த உடம்பை பெற்றிருந்தும் கூட மமகாரம் அகங்காரம் எல்லாம் ஏற்பட்டு துர்மத்திய கெட்ட புத்தி அடையிறான். அப்போது பந்துக்கள்னால அவமதிக்கப்பட்டு இருந்த போதிலும் கூட பொய்யான விஷயங்களில் ஆசையை வைக்கிறான். பந்துக்கள்கிட்டையும் மித்ராள்கிட்டையும் வைக்கிறான் ஆசையை. அப்பேற்பட்ட அசடு கூட உங்களுடைய கதையான தேவாமிர்தத்தை பறிவிட்டால் எல்லா மோகத்தையும் உதறி தள்ளி க்ஷேமத்தை அடையிறான் அல்லவா? அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நீங்கள்ங்கிறாள். க்ஷிப்தோபி அசத் விஷயலாலச ஆத்மமோகம் யுஷ்மத் கதாமிருத நிஷேவக உத்யுதஸ்தேத். பிராமணா உச்சு, அங்கே வந்து இந்த பிராமணோத்தமாள் சொல்கிறாள், துவம் கிரதுஸ்துவம் ஹவிஸ்துவம் உதாசஸ்வயம் துவம் ஹிமந்திரஸ் சமித் தர்ப பாத்ராணி ச துவம் சதஸ்யத்விஜோ தம்பதி தேவதா அக்னிஹோத்திரம் ஸ்வதா சோம ஆத்யம் பசு. ஏ பகவானே, ஸ்ரீமன் நாராயணனே, நீங்கள்தான் யஜ்ஞம், நீங்கள்தான் யஜ்ஞத்தில் போடப்பட்ட ஹவிசு, அந்த ஹவிசை தூக்கின்னு போகிற அக்னியும் நீங்கள்தான். அந்த ஹவிசை போடும்பொழுது எல்லாரும் சொல்கிறாளே மந்திரம், அதுவும் நீங்கள்தான். அங்கே உபயோகமான சமித்து தர்ப்பம் பாத்திரங்கள், வந்திருக்கப்பட்ட புரோஹிதாள், எஜமானன் எஜமானி, தேவதை, அக்னிஹோத்திரம், சோமயாக மந்திரம், சோமயாக திரவியம் அதாவது சோமலத்தை, ஆஜ்யம் அதாவது நெய், பசு யாக பசு எல்லாமே நீங்கள் தான் இருக்கீங்களாள். அதனால தான் விஷ்ணு சரத்தினால யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்ஞா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனா அப்படின்னு பகவானை எல்லாமே யஜ்ஞம், பகவானே யஜ்ஞங்கிறதா சொல்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுதான் இங்கே பிராமணால் சொல்கிறாள், நீங்கள் தான் யாகம், நீங்கள் தான் ஹவிசு, நீங்கள் தான் அக்னி, நீங்கள் தான் யஜ்ஞத்தில் உபயோகம் பண்ணக்கூடிய மந்திரம், அங்கே சமித்து தர்ப்பம் பாத்திரங்கள், எஜமானன், பசு எல்லாம் நீங்கள் தான் சொல்லி நமஸ்காரம் பண்ணாள். துவம் புரா காம் ரசாயா மகாசூகரோ தம்ஷ்ரயா பத்மினீம் வாரணேந்திரோ யதா ஸ்தூயமானோ நதன் லீலயா யோகிபிஹி வியுஜ்யஹர்த்த த்ரயீ காத்ர யஜ்ஞக்ரதுஹு சப்ரசீத த்வமஸ்மாகம் ஆகாங்க்ஷதாம் தர்சனம் தே பரிபிரஷ்ட சத்கர்மணாம் கீர்த்தியமானே நிருபிர்நாம்னி யஜ்ஞேஷதே யஜ்ஞவிக்னாக்ஷயம் யாந்தி தஸ்மை நமஹ. நீங்கள்தான் வேத ஸ்வரூபம், நீங்கள்தான் யஜ்ஞ ரூபம், யஜ்ஞக்ரதுஹு, நீங்கள்தான் யஜ்ஞ வராகமூர்த்தியாக முன்னாடி பன்றியாய் தோன்றி, பெரிய பன்றி ரூபம் தோன்றி யஜ்ஞ வராகமூர்த்தியாய் கர்ஜிச்சுண்டு யோகிகள்லாம் உங்களை ஸ்தோத்திரம் பண்ணுறாள். எப்படி ஒரு பெரிய யானை தாமரையை தூக்கி வெளியில் எட்டி எறியுமோ அப்படி ரொம்ப விளையாட்டாக உங்களுடைய தித்திப்பல்னால பூமியை பாதாளத்திலேருந்து வெளியில் தூக்கின்னு வந்த யஜ்ஞ வராக மூர்த்தி நீங்கள். அப்பேற்பட்ட நீங்கள் சத்கர்மாவிலேருந்து விலகி இருக்கப்பட்டவாள். தங்கள் தரிசனத்தை யார் வந்து அபேட்சிக்கிறாளோ, ஆகாங்ஷதாம் யார் வேணும்னு விரும்புகிறாளோ அவளுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணுவேள், அஸ்மாக்கம் பிரசாதம் பண்ணுவேள். அப்பேற்பட்ட யக்ஞேஷா, யாகங்களுக்கெல்லாம் தலைவனான நீ மனிதர்களால் தங்களுடைய நாமாவை உச்சரித்தா போரும், அப்போது யாகங்களெல்லாம் விக்னம் இல்லாமல் பூர்த்தி பண்ணுவேள். எந்த யாகங்களுக்கு விக்னங்கள் வந்ததோ அதெல்லாம் அழிஞ்சு போகும் உங்களுடைய அனுகிரகத்தினால. அப்பேற்பட்ட யஜ்ஞமூர்த்தியான உங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. லோகபாலா ஊச்சுஹு திருஷ்ட கிம் நோ திருக்பிரசத்கிரஹைஸ்த்வம் பிரத்யக்த்ரஷ்டா திருஷ்யதே ஏன திருஷ்யம் மாயாஹ்யேஷா பவதீயா ஹி பூமன்
माया ह्येषा भवदीयायि भूमन् यस्त्वं षष्ठः पञ्चभिर्भासि भूतैः यस्त्वं षष्ठः पञ्चभिर्भासि भूतैः यस्त्वं षष्ठः पञ्चभिर्भासि भूतैः योगेश्वरा ऊचुः योगेश्वरा ऊचुः योगेश्वरा ऊचुः प्रेयान्न तेऽन्योऽस्ति अमुतस्त्वयि प्रभो प्रेयान्न तेऽन्योऽस्ति अमुतस्त्वयि प्रभो प्रेयान्न तेऽन्योऽस्ति अमुतस्त्वयि प्रभो विश्वात्मनीक्षेन्न पृथग्य आत्मनः विश्वात्मनीक्षेन्न पृथग्य आत्मनः विश्वात्मनीक्षेन्न पृथग्य आत्मनः अथापि भक्त्येष तयोपधावताम् अथापि भक्त्येष तयोपधावताम् अथापि भक्त्येष तयोपधावताम् अनन्यवृत्त्यानुगृहाण वत्सल अनन्यवृत्त्यानुगृहाण वत्सल अनन्यवृत्त्यानुगृहाण वत्सल जगदुद्भवस्थितिलयेषु दैवतो जगदुद्भवस्थितिलयेषु दैवतो जगदुद्भवस्थितिलयेषु दैवतो बहुभिद्यमानगुणया आत्ममायया बहुभिद्यमानगुणया आत्ममायया बहुभिद्यमानगुणया आत्ममायया रचितात्मभेदमतये स्वसंस्थया रचितात्मभेदमतये स्वसंस्थया रचितात्मभेदमतये स्वसंस्थया विनिवर्तितभ्रमगुणात्मने नमः विनिवर्तितभ्रमगुणात्मने नमः विनिवर्तितभ्रमगुणात्मने नमः ब्रह्मोवाच 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 नमस्ते श्रितसत्त्वाय धर्मादीनां च सूतये नमस्ते श्रितसत्त्वाय धर्मादीनां च सूतये नमस्ते श्रितसत्त्वाय धर्मादीनां च सूतये निर्गुणाय च यत्काष्ठां नाहं वेदापरेऽपि च निर्गुणाय च यत्काष्ठां नाहं वेदापरेऽपि च निर्गुणाय च यत्काष्ठां नाहं वेदापरेऽपि च अग्निरुवाच 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 यत्तेजसाहं सुसमिद्धतेजा यत्तेजसाहं सुसमिद्धतेजा यत्तेजसाहं सुसमिद्धतेजा हव्यं वहे स्वध्वर आज्यसिक्तं हव्यं वहे स्वध्वर आज्यसिक्तं हव्यं वहे स्वध्वर आज्यसिक्तं तं यज्ञियं पञ्चविधं च पञ्चभिः तं यज्ञियं पञ्चविधं च पञ्चभिः तं यज्ञियं पञ्चविधं च पञ्चभिः स्विष्टं यजुर्भिः प्रणतोऽस्मि यज्ञं स्विष्टं यजुर्भिः प्रणतोऽस्मि यज्ञं स्विष्टं यजुर्भिः प्रणतोऽस्मि यज्ञं देवाऊचुः 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 पुरा कल्पापाये स्वकृतमुदरीकृत्य विकृतं पुरा कल्पापाये स्वकृतमुदरीकृत्य विकृतं पुरा कल्पापाये स्वकृतमुदरीकृत्य विकृतं त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्राधिशयने त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्राधिशयने त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्राधिशयने पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशिताध्यात्मपदविः पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशिताध्यात्मपदविः पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशिताध्यात्मपदविः स एवाद्याक्ष्णोर्यः पथिचरसि भृत्या नवसि नः स एवाद्याक्ष्णोर्यः
स एवाद्याक्ष्णोर्यः पथिचरसि भृत्या नवसिनः पथिचरसि भृत्या नवसिनः गन्धर्वाऊचुः अंशांशास्ते देवमरीच्यादय एते अंशांशास्ते देवमरीच्यादय एते अंशांशास्ते देवमरीच्यादय एते ब्रह्मेन्द्राद्याः देवगणा रुद्रपुरोगाः ब्रह्मेन्द्राद्या देवगणा रुद्रपुरोगाः ब्रह्मेन्द्राद्या देवगणा रुद्रपुरोगाः क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमन् क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमन् क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमन् तस्मै नित्यं नाथ नमस्ते करवाम तस्मै नित्यं नाथ नमस्ते करवाम तस्मै नित्यं नाथ नमस्ते करवाम त्वन्माययार्थमभिपद्य कलेवरेऽस्मिन् त्वन्माययार्थमभिपद्य कलेवरेऽस्मिन् त्वन्माययार्थमभिपद्य कलेवरेऽस्मिन् कृत्वा ममाहमिति दुर्मतिरुत्पथे स्वैः कृत्वा ममाहमिति दुर्मतिरुत्पथे स्वैः कृत्वा ममाहमिति दुर्मतिरुत्पथे स्वैः क्षिप्तोऽपि असद्विषयलालस आत्ममोहं क्षिप्तोऽपि असद्विषयलालस आत्ममोहं क्षिप्तोऽप्यसद्विषयलालस आत्ममोहं युष्मत्कथामृतनिषेवक उद्युदस्येत् युष्मत्कथामृतनिषेवक उद्युदस्येत् युष्मत्कथामृतनिषेवक उद्युदस्येत् ब्राह्मणाऊचुः त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुताज स्वयं त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुताज स्वयं त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुताज स्वयं त्वं हि मन्त्रः समिद्धर्भपात्राणि च त्वं हि मन्त्रः समिद्धर्भपात्राणि च त्वं हि मन्त्रः समिद्धर्भपात्राणि च त्वं सदस्यत्विजो दम्पती देवता त्वं सदस्यत्विजो दम्पती देवता त्वं सदस्यत्विजो दम्पती देवता अग्निहोत्रं स्वधा सोमाद्यं पशुः अग्निहोत्रं स्वधा सोमाद्यं पशुः अग्निहोत्रं स्वधा सोमाद्यं पशुः त्वं पुरा गां रसाय महासूकरः त्वं पुरा गां रसाय महासूकरो त्वं पुरा गां रसाय महासूकरो दंष्ट्रया पद्मिनीं वारणेन्द्रो यथा दंष्ट्रया पद्मिनीं वारणेन्द्रो यथा दंष्ट्रया पद्मिनीं वारणेन्द्रो यथा स्तूयमानो नदनलीलया योगिभिः स्तूयमानो नदनलीलया योगिभिः व्युज्जहर्थत्रयी गात्रयज्ञक्रतुः व्युज्जहर्थत्रयी गात्रयज्ञक्रतुः व्युज्जहर्थत्रयी गात्रयज्ञक्रतुः सप्रसीद त्वमस्माकमाकाङ्क्षताम् सप्रसीद त्वमस्माकमाकाङ्क्षताम् सप्रसीद त्वमस्माकमाकाङ्क्षताम् दर्शनं ते परिभ्रष्टसत्कर्मणाम् दर्शनं ते परिभ्रष्टसत्कर्मणाम् दर्शनं ते परिभ्रष्टसत्कर्मणाम् कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेशते कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेशते कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेशते यज्ञविघ्नाः क्षयं यान्ति तस्मै नमः यज्ञविघ्नाः क्षयं यान्ति तस्मै नमः यज्ञविघ्नाः क्षयं यान्ति तस्मै नमः श्रीहरे नमः 47வது ஸ்லோகத்திலிருந்து
விதுரரை பார்த்து மைத்ரேயர் சொல்லிட்டு வராள். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வராள். அதை சொல்கிறாள். மைத்ரேய உவாச்ச இதி தக்ஷா கவிர்யஜ்ஞம் பத்ரருத்ராவமர்ஷிதம் கீர்த்தியமானே ஹிருஷிகேஷே சந்நின்யே யஜ்ஞபாவனே. எல்லாருமா சேர்ந்து மகாவிஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்ணபோது அதை பார்த்துப்பிட்டு மகா பூஜ்யரான யஜ்ஞமூர்த்தியான மகாவிஷ்ணுவை அவனும் நமஸ்காரம் பண்ணான். அதனால் அவனுக்கு அறிவு, நல்ல புத்தி கிடைச்சிது. அந்த புத்திமானான தக்ஷன் ருத்ரனால் எந்த யஜ்ஞம் அழிக்கப்பட்டதோ அந்த யாகத்தை மறுபடியும் தொடர்ந்து நடத்தினான். பகவான் ஸ்வேன பாகேன சர்வாத்மா சர்வபாகபுக் தக்ஷம் பபாஷ ஆபாஷ்ய பிரியமான இவானக. அப்பொழுது பகவான் ஸ்ரீமன் நாராயணன் மகாவிஷ்ணு தக்ஷனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். யஜ்ஞத்திலேருந்து தனக்கு உண்டான பாகத்தை கிடைச்சதுனால ரொம்ப திருப்தி அடைஞ்சவர் போல அவர் தக்ஷனை ரொம்ப பிரியத்தோடு கூட தக்ஷனை பார்த்து பேச ஆரம்பித்தாள். ஸ்ரீ பகவான் வாச்ச அகம் பிரம்மாச்ச சர்வஸ்ச ஜகத காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபதிரஷ்டா ஸ்வயம் திருக்கு அவிசேஷண. நான் ஸ்வயம் பிரகாசன். நான் வேற, பிரம்மா வேற, பரமேஸ்வரன் வேற இல்லை. நான், பரமேஸ்வரன், பிரம்மா எல்லாரும் தான் இந்த லோகத்துக்கு, விஸ்வத்துக்கு மூல காரணம், முதல் காரணம். எல்லா ஜீவராசிகளுடையும் ஆத்மாவாக நாங்கள்லாம் இருக்கோம், சாட்சியாகவும் இருக்கோம். நாங்கள் ஸ்வயம் பிரகாச மூர்த்தி. எங்கள் 3 பேர்கிட்டும் வித்தியாசம் கிடையாதுங்கிறத எடுத்து சொன்னாள். ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோகம் குணமயீம் த்விஜ சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் தத்ரே சஞ்ஞாம் கிரியோச்சிதாம். ஹே தக்ஷா, ஹே பிராமணோத்தமா, நாங்கள் மாயை உபயோகம் பண்ணி சத்வம், ரஜசு, தமசு என்ற 3 குணம் கொண்ட மாயினால் லோகத்தை படைக்கிறது, காப்பாற்றுறது, அழிக்கிறது, இன்னும் 3 தொழில்களை வச்சுட்டு அதை 3 பேராக வச்சுட்டுருக்கோம். அதுக்கு உள்ளான இன்சார்ஜாக 3 பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரை வச்சுட்டுருக்கோம். ஆனால் நாங்கள் 3 பேரும் ஒன்று தான் எடுத்து சொன்னாள். ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோகம் குணமயீம் த்விஜ சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் தத்ரே சஞ்ஞாம் கிரியோச்சிதாம் தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேனாக்ஞோனுபஷ்யதி. யார் அக்ஞானா ஞானம் இல்லாதவன், முட்டாள், அவன்தான் பேதேன அனுபஷ்யதி, வேற வேறாக இருப்பவர்கள் என்பதாக நினச்சி நோடுறான். பிரம்மா வேறே, ருத்ரன் வேறே, நான் வேறே இல்லை. நாங்கள் எல்லாருமே அத்விதீயே, இரண்டற்ற கலந்த சுத்தமான ஒரே சிங்கிள் என்டிட்டி. 3ஆக தோன்றது உங்களுக்கு, அவ்வளோதான். நாங்கள் 3 பேரும் ஒன்று தான் என்கிறா பகவான் சொல்கிறாள். தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேனாக்ஞோனுபஷ்யதி யதா புமான் ந ஸ்வாங்கேஷு சிரः பாண்யாதிஷு க்வச்சித் பாரக்ய புத்திம் ந குருதே ஏவம் பூதேஷு மத்பரஹ. எப்படி ஒரு மனுஷன் தன் மேலே இருக்கப்பட்ட கை, கால், பாக்கி அவயவங்கள் இருக்க எல்லாத்துலேயும் இது வேற அது வேறன்னு நினச்சிக்கிறது, எல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் தான்ங்கிறதா நினச்சி நோடுறான். வேற்றுமையோடு வேற்றுமை பாகத்தை வச்சுக்கிறது இல்லை. அப்படி அறிஞ்ச மனுஷன் இது எல்லாம் இன்டகிரேட்டட் ஹோல் இருக்கே, இதுதான் தான்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறானோ, அப்படி என்ன பஜிக்கிறவன் இருக்கானே அவன் ஜீவராசிகள்கிட்ட வேற்றுமையை பாராட்ட மாட்டான். எல்லா ஜீவராசிகளும் ஒன்று தான், எல்லாம் சேர்ந்து இந்த சமூகம் இருக்கே அதுதான் பகவானான நான்கிறதா புரிஞ்சு நடுவன் எடுத்து சொல்கிறாள். யதா புமான்ன ஸ்வாங்கேஷு சிரப்பாண்யாதிஷு க்வச்சித் பாரக்ய புத்திம் ந குருதே ஏவம் பூதேஷு மத்பரஹ த்ரயாணாமேக பாவானாம் யோ ந பஷ்யதி வைபிதாம்
சர்வபூதாத்மனாம் பிரம்மன் சசாந்திமதிகச்சதி. எவன் ஒருவனுக்கு எல்லா ஜீவராசி வடிவமான இந்த ஜெகத்முற்றும் சிருஷ்டி இருக்கே, அதுவும் எங்கள் மூணு பேர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருக்கும் வேற்றுமை இல்லை என்பதா யாரும் நினைக்கிறானோ அவன் மனசில் நிம்மதி அடைகிறான். திரயாணாம் ஏக பாவானாம் யோ ந பஷ்யதி வைபிதாம். பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர், அவாவா எல்லாரும் ஒன்று தான், வேறு வேறு ஆசாமி இல்லைங்கிறது எவனுக்கு புரியறதோ அவன் சர்வபூதாத்மனாம் பிரம்மன்னு. இந்த மூணு பேரும் சேர்ந்திருக்கப்பட்ட பிரம்மம் இருக்கே, அதுக்குள்ளே தான் எல்லா ஜீவராசிகளும் அடங்கி போயிடுதுங்கிறத புரிஞ்சிருந்தவனுக்கு சசாந்தி அதிகச்சதி, அவனுக்கு தான் மனசு நிம்மதி, பாக்கி பேருக்கு மனசு நிம்மதி கிடையாதுன்னு சொன்னாள். பேசினாள் தக்ஷனை பார்த்து. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச இதி தக்ஷः கவிர்யஜ்ஞம் இதி தக்ஷः கவிர்யஜ்ஞம் இதி தக்ஷः கவிர்யஜ்ஞம் பத்ரருத்ராவமர்ஷிதம் 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 கீர்த்தியமானே ஹ்ருஷீகேஷே கீர்த்தியமானே ஹ்ருஷீகேஷே கீர்த்தியமானே ஹ்ருஷீகேஷே சந்நின்யே யஜ்ஞபாவனே சந்நின்யே யஜ்ஞபாவனே சந்நின்யே யஜ்ஞபாவனே பகவான் ஸ்வேன பாகேன பகவான் ஸ்வேன பாகேன பகவான் ஸ்வேன பாகேன சர்வாத்மா சர்வபாகபுக் சர்வாத்மா சர்வபாகபுக் சர்வாத்மா சர்வபாகபுக் தக்ஷம் பபாஷ ஆபாஷ்ய தக்ஷம் பபாஷ ஆபாஷ்ய தக்ஷம் பபாஷ ஆபாஷ்ய பிரியமான இவானக பிரியமான இவானக பிரியமான இவானக. ஸ்ரீபகவானுவாச்ச 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 அஹம் பிரம்மா ச சர்வஸ்ய அஹம் பிரம்மா ச சர்வஸ்ய அஹம் பிரம்மா ச சர்வஸ்ய ஜகதः காரணம் பரம் ஜகதः காரணம் பரம் ஜகதः காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஆத்மேஸ்வர உபத்ரஷ்டா ஸ்வயம் திருக் அவிசேஷணः ஸ்வயம் திருக் அவிசேஷணः ஸ்வயம் திருக் அவிசேஷணः ஆத்மமாயாம் சமாவிஷ்ய ஆத்மமாயாம் சமாவிஷ்ய ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோகம் குணமயீம் த்விஜ சோகம் குணமயீம் த்விஜ சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் தத்ரே சஞ்ஞாம் கிரியோசிதாம் தத்ரே சஞ்ஞாம் கிரியோசிதாம் தத்ரே சஞ்ஞாம் கிரியோசிதாம் தஸ்மின் பிரம்மண்யத்விதீயே தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவலே பரமாத்மனி கேவலே பரமாத்மனி கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பிரம்மருத்ரௌ ச பூதானி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேனாஜ்ஞோனுபஷ்யதி 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 யதா புமான்ன ஸ்வாங்கேஷு யதா புமான்ன ஸ்வாங்கேஷு யதா புமான்ன ஸ்வாங்கேஷு சிரः பாண்யாதிஷு க்வசித் சிரः பாண்யாதிஷு க்வசித் சிரः பாண்யாதிஷு க்வசித் பாரக்ய புத்திம் ந குருதே பாரக்ய புத்திம் ந குருதே பாரக்ய புத்திம் ந குருதே ஏவம் பூதேஷு மத்பரः ஏவம் பூதேஷு மத்பரः ஏவம் பூதேஷு மத்பரः த்ரயாணாம் ஏகபாவானாம் த்ரயாணாம் ஏகபாவானாம்
त्रयाणामेकभावानां यो न पश्यति वैभिदां यो न पश्यति वैभिदां यो न पश्यति वैभिदां सर्वभूतात्मनां ब्रह्मन् सर्वभूतात्मनां ब्रह्मन् सर्वभूतात्मनां ब्रह्मन् सशान्तिमधिगच्छति सशान्तिमधिगच्छति सशान्तिमधिगच्छति. ஸ்ரீஹரே நமஹ. 55வது ஸ்லோகத்திலேருந்து 61வது ஸ்லோகம் மட்டும் இப்பொழுது அத்தியனம் பண்ண போகிறோம். மைத்ரேய உவாச்ச ஏவம் பகவதாதிஷ்டः பிரஜாபதிபதிர்ஹரிம் அர்ச்சித்வா க்ரதுனா ஸ்வேன தேவானுபயதோ யஜத். இவ்வாறாக பகவானால் அனுகிரகம் பண்ணப்பட்டு ஆக்ஞை பண்ணப்பட்ட பிரஜாபதியான தக்ஷன் மகாவிஷ்ணுவை பூஜனம் பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணான் சாங்கோபாங்கமாக. ருத்ரம் ச ஸ்வேன பாகேன ஹ்யுபாதாவத் சமாயிதः கர்மணோதவசானேன சோமபானிதரானபி உதவஸ்ய சஹத்விக்பிः சஸ்னௌ அவபிருதம் ததः. ருத்ரம் ச ஸ்வேன பாகேன, நல்ல புத்தி கிடைச்சது தக்ஷனுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினால. ஆகினால அவன் சிவன் மேலே துவேஷத்தெல்லாம் விட்டுவிட்டு அவர்கிட்டையும் பக்தி பண்ணி பரமேஸ்வரனுக்கு ஆவிர்பாகவத்தை கொடுத்தான். அவருக்கு செல்ல வேண்டிய ஆவிஸ் எடுத்து கொடுத்தான் மனசுள்ள நிம்மதியோடு கூட. ருத்ரம் ச ஸ்வேன பாகேன ஹ்யுபாதாவத் சமாஹிதா, ருத்ரனை பூஜை பண்ணான். கர்மணோதவசானேன சோமபானிதரானபி, அங்கே வந்திருந்த தேவதைகள்லாம் சோமபானத்தை பருகினார்கள், ஆனந்தமடைஞ்சார்கள். உதவஸ்ய சஹத்விக்பி சஸ்னௌ அவபிருதம் ததः. யஜ்ஞம் பூர்த்தியானோடனே ஸ்நானம் பண்ணுவாள் எல்லாரும், அதுக்கு அவபிருத ஸ்நானம்னு பேர். அப்படி எல்லாரோடையும் சேர்ந்து புரோகிதாளோடு கூட தக்ஷன் அவபிருத ஸ்நானம் பண்ணி யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணான். தஸ்மா அப்யனுபாவேன ஸ்வேனைவாவாப்தராதசே தர்ம ஏவ மதிம் தத்வா திருதசாத்தே திவம் யயுஹு. யஜ்ஞம் பூர்த்தி அடைஞ்சோடனே எல்லா தேவதைகளும் சந்தோஷத்தை அடைஞ்சு அந்த தக்ஷ பிரஜாபதிக்கு அனுகிரகம் பண்ணி தர்மத்திலேயே எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பதாக அனுகிரகம் பண்ணிவிட்டு தர்மத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு போனாள். ஏவம் தாக்ஷாயணீ ஹித்வா சதி பூர்வகலேவரம் ஜக்ஞே ஹிமவத க்ஷேத்ரே மேனாயாமிதி சுஷ்ருமா. பிறகு நான் கேள்விப்பட்டேன் என்னென்னா, தாக்ஷாயணி தன் சரீரத்தை விட்டவள் மறுபடியும் ஹிமவானுக்கும் மேனைக்கும் புத்திரியாக பார்வதியாக பிறந்தாள் என்பதாக கேள்விப்பட்டோம். அவள் பகவான் பரமேஸ்வரனிருந்த வச்சிருந்த அன்பை சிறிதும் குறையாமல் அவனையே தியானம் பண்ணி தபஸ் பண்ணி பரமேஸ்வரனையே கணவனாக வரிச்சாள்ங்கிறதாகவும் கேட்டோங்கிறதா சொன்னாள். தமேவ தைதம் பூய ஆவ்ருங்கே பதிமம்பிகா அனன்ய பாவைக கதிம் சக்தி சுப்தேவ பூருஷம். எப்படி ஒருத்தர் தூங்கினா முழிச்சுப்பாளோ அப்படி தூங்கி முழிக்கிற மாதிரி அவள் மறுபடியும் அடுத்த ஜென்மா அடைஞ்சு வேறு ஒரு சிந்தனையும் இல்லாமல் பரமேஸ்வரனையே எண்ணி அந்த பரமேஸ்வரனை கணவனாக வரிச்சாள். இதெல்லாம் நான் முன்னாடி கேட்டேன்னு சொல்கிறாள் விதுரரை பார்த்து மைத்ரேயர். ஏதத் பகவதः சம்போः கர்மதக்ஷாத்வரத்ருஹः ஸ்ருதம் பாகவதாச்சிஷ்யாத் உத்தவான் மே ப்ரஹஸ்பதேः. ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யனும் பரம பாகவதனுமான உத்தவன்கிட்டேருந்து இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுட்டேன்ப்பா இந்த கதையை சொல்லி அதை விதுரருக்கு எடுத்து சொல்கிறாள் மைத்ரேயர். இதம் பவித்ரம் பரமீசேஷ்டிதம் யசஸ்யமாயுஷ்யம் அகௌகமர்ஷணம் யோ நித்யதா கர்ணிய
நரோ நு கீர்த்தயேத் துனோதி அகம் கௌரவ பக்தி பாவதா. இப்பேற்பட்ட இந்த கதை இருக்கே, இந்த கதையை யார் கேட்குறாளோ அவளுக்கு யசஸ்யம் நல்ல புகழ் கிடைக்கும், ஆயுஷ்யம் தீர்காயுசு கிடைக்கும், அகௌகமர்ஷனம் எல்லா பாப்பங்களும் அழிஞ்சு போயிடும், பாபமே இருக்காத வாழ்க்கை. இப்பேற்பட்ட வசத்தியான இந்த கதையை தினசரி யார் பக்தியோடு கேட்குறாளோ அவளுக்கு நாள் யஹா நரஹா நித்யதா பக்தி பாவதா ஆகர்ணிய அனுகீர்த்தேத். திருப்பி திருப்பி பூய கீர்த்தனம் பண்ணும் இந்த கதையைன்னு சொல்லி இந்த கதையை பூர்த்தி பண்ணாள். இதம் பவித்ரம் பரமேஷ சேஷ்டிதம் யசஸ்யமாயுஷ்யம் அகௌகமர்ஷனம் யோ நித்யதாகர்ணிய நரோ நு கீர்த்தயேத் துனோதி அகம் கௌரவ பக்திபாவதா. ஸ்ரீஹரே நமः. ஓம் இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே சதுர்த்தஸ்கந்தே சப்தமோऽத்தியாயः. ஸ்ரீஹரே நமः. பேர்பட்ட வசத்தியான இந்த 7வது அத்தியாயம் 4வது ஸ்கந்தத்தில் தக்ஷயஜ்ஞம் முடிஞ்சுது. பூர்த்தி பண்ணி எல்லாருக்கும் ஹவிஸை கொடுத்து தக்ஷன் அவனுக்கு ஸ்ரேயஸ் அடைஞ்சாங்கிறதான வசதியான கதை இது. இதை இப்போ இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்ரீஹரே நமः. மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச மைத்ரேய உவாச்ச ஏவம் பகவதாதிஷ்டः ஏவம் பகவதாதிஷ்டः ஏவம் பகவதாதிஷ்டः பிரஜாபதிபதிர்ஹரிம் 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 அர்ச்சித்வா க்ரதுனா ஸ்வேன அர்ச்சித்வா க்ரதுனா ஸ்வேன அர்ச்சித்வா க்ரதுனா ஸ்வேன தேவானுபயதோ யஜத் தேவானுபயதோ யஜத் தேவான் உபயதः அயஜத் தேவானுபயதோ அயஜத். ருத்ரம் ச ஸ்வேன பாகேன ருத்ரம் ச ஸ்வேன பாகேன ருத்ரம் ச ஸ்வேன பாகேன ஹ்யுபாதாவத் சமாஹிதः ஹ்யுபாதாவத் சமாஹிதः ஹ்யுபாதாவத் சமாஹிதः கர்மணோதவசானேன 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 சோமபானிதரானபி 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 உதவஸ்ய சஹத்விக்பிः உதவஸ்ய சஹத்விக்பிः உதவஸ்ய சஹத்விக்பிः சஸ்னௌ அவபிருதம் ததः சஸ்னௌ அவபிருதம் ததா. தஸ்மாப்யனுபாவேன 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 ஸ்வேனைவாவாப்தராதசே 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 தர்ம ஏவ மதிம் தத்வா தர்ம ஏவ மதிம் தத்வா தர்ம ஏவ மதிம் தத்வா த்ரிதசாஸ்தே திவம் யயுः த்ரிதசாஸ்தே திவம் யயுः த்ரிதசாஸ்தே திவம் யயுः. ஏவம் தாக்ஷாயணீ ஹித்வா ஏவம் தாக்ஷாயணீ ஹித்வா ஏவம் தாக்ஷாயணீ ஹித்வா சதீ பூர்வகலேவரம் சதீ பூர்வகலேவரம் சதீ பூர்வகலேவரம் ஜக்ஞே ஹிமவத க்ஷேத்ரே ஜக்ஞே ஹிமவத க்ஷேத்ரே ஜக்ஞே ஹிமவத க்ஷேத்ரே மேனாயாம் இதி சுஷ்ருமா மேனாயாம் இதி சுஷ்ருமா மேனாயாம் இதி சுஷ்ருமா தமேவ தைதம் பூய தமேவ தைதம் பூய தமேவ தைதம் பூய ஆவ்ருங்கே பதிமம்பிகா ஆவ்ருங்கே பதிமம்பிகா ஆவ்ருங்கே பதிமம்பிகா அனன்யபாவைககதிம் 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 சக்திः சுப்தேவ பூருஷம் சக்தி சுப்தேவ பூருஷம் சக்திः சுப்தேவ பூருஷம்.
ஏதத் பகவதः शम्भोः ஏதத் பகவதः शम्भोः ஏதத் பகவதः शम्भोः கர்மதக்ஷாத்வரத்ருஹः 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 ஸ்ருதம் பாகவதாச்சிஷ்யாத் ஸ்ருதம் பாகவதாச்சிஷ்யாத் ஸ்ருதம் பாகவதாச்சிஷ்யாத் உத்தவான் மே ப்ரஹஸ்பதேः உத்தவான் மே ப்ரஹஸ்பதேः உத்தவான் மே ப்ரஹஸ்பதேः இதம் பவித்ரம் பரமீஷ சேஷ்டிதம் இதம் பவித்ரம் பரமீஷ சேஷ்டிதம் இதம் பவித்ரம் பரமீஷ சேஷ்டிதம் யசஸ்யமாயுஷ்யமகௌகமர்ஷணம் யசஸ்யமாயுஷ்யம் அகௌகமர்ஷணம் யசஸ்யமாயுஷ்யம் அகௌகமர்ஷணம் யோ நித்யதா கர்ண்ய நரோ நு கீர்த்தயேத் யோ நித்யதா கர்ண்ய நரோ நு கீர்த்தயேத் யோ நித்யதா கர்ண்ய நரோ நு கீர்த்தயேத் धुनोत्यघं कौरवभक्तिभावतः धुनोत्यघं कौरवभक्तिभावतः धुनोत्यघं कौरवभक्तिभावतः श्रीहरे नमः. ओम इति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे सप्तमोऽध्यायः. श्री हरये நமः. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். अथ श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे सप्तमोऽध्यायः. श्रीहरे नमः. मैत्रेय उवाच इत्यजेनानुनीतेन भवेन परितुष्यता अभ्यदायी महाबाहो प्रहस्य श्रूयतामिति. महादेव उवाच नाघं प्रजेशबालानां वर्णये नानुचिन्तये देवमायाभिभूतानां दण्डस्तत्र धृतो मया प्रजापतेः दग्धशीर्ष्णः भवद्वजमुखं शिरः मित्रस्य चक्षुषे क्षेत भागं स्वं वर्गिषो भगः पूषा तु यजमानस्य दद्भिर्जक्षतु पिष्टभुक् देवाः प्रकृतसर्वाङ्गाः ये मे उच्छेषणं ददुः बाहुभ्याम् अश्विनोः पूष्णः हस्ताभ्यां कृतबाहवः भवन्तु अध्वर्यवश्चान्ये बस्तश्मश्रुः भृगुर्भवेत्. मैत्रेय उवाच तदा सर्वाणि भूतानि श्रुत्वा मीरुष्टमोदितं परितुष्टात्मभिः तात साधु साध्विति यथा ब्रुवन् ततो मीध्वांसमामन्त्र्य शुनासीराः सहर्षिभिः भूयस्तद्देवयजनं समीध्वत् वेधसो ययुः विधायकास्नेन च तत् यदाह भगवान् भवः सन्दधूकस्य कायेन सवनीयपशोः शिरः सन्धीयमाने शिरसि दक्षो रुद्राभिवीक्षितः सद्यः सुप्त इवोत्तस्थौ ददृशे चाग्रतो मृडम्. तदा वृषध्वजद्वेष कलिलात्मा प्रजापतिः शिवावलोकादभवत् शरद्रद इवामलः भवत्तवाय कृतधीः नाशक्नोदनुरागतः औत्कण्ठ्यात् बाष्पकलया सम्परेतां सुतां स्मरन् कृच्छ्रात् संस्तभ्य च मनः प्रेम विह्वलितः सुधीः शशंस निर्व्यलीकेन भावेनेशं प्रजापतिः. दक्ष उवाच भूयाननुग्रह अहो भवता कृतो मे दण्डस्त्वया मयि भृतो यदपि प्रलब्धः न ब्रह्मबन्धुषु च वां भगवन्नवज्ञा तुभ्यं हरेश्च कुत एव धृतौ व्रतेषु. विद्यातपो व्रतधरान् मुखतस्म विप्रान् ब्रह्मात्मतत्त्वमवितुं प्रथमं त्वमस्राक् तद्ब्राह्मणान् परमसर्व विपत्सुपासि पालपशूनिव विभो प्रगृहीतदण्डः योऽसौ मया विदित
तत्त्वदृशा सभायां क्षिप्तो दुरुक्तिविशिखैः विरगणय्य तन्मात् अर्वाक्पतन्तम् अर्हत्तमनिन्दयापात् दृष्ट्यार्द्रया स भगवान् स्वकृतेन तुष्येत्। मैत्रेय उवाच क्षमाप्यैवं समीध्वांसं ब्रह्मणा चानुमन्त्रितः कर्मसन्तानयामास सोपाध्याय ऋत्विगादिभिः वैष्णवं यज्ञसन्तत्यै त्रिकपालं द्विजोत्तमाः पुरोडाशं निरवपन् वीरसंसर्गशुद्धये अध्वर्युणात्तः विषा यजमानो विशाम्पते धिया विशुद्धया दध्यौ तथा प्रादुरभूद्हरिः तदा स्वप्रभया तेषां द्योतयन्त्या दिशो दश मुष्णन्स्तेज उपानीतः तार्क्ष्येण स्तोत्रवादिना श्यामो हिरण्यरशनः अर्ककिरीटजुष्टः नीलालकभ्रमरमण्डितकुण्डलास्यः शङ्खाब्जचक्रशरचापगदासि चर्म व्यग्रैः हिरण्मयभुजैः इव कर्णिकारः वक्षस्यधिश्रितवधूः वनमाल्युदार हासावलोककलया रमयंश विश्वम् पार्श्वभ्रमत् व्यजनचामरराजहंसः श्वेतातपत्र शशिनोपरि रज्यमानः तमुपागतमालक्ष्य सर्वे सुरगणादयः प्रणेमुः सहसोत्थाय ब्रह्मेन्द्रत्यक्षनायकाः तत्तेजसा हतरुचः सन्नजिह्वाः साध्वसाः मूर्ध्ना धृताञ्जलिपुटाः उपतस्तु रथोक्षजम् अप्यर्वावृतयो यस्य महित्वात्मभुवादयः यथामति गृह्णन्ति स्म कृतानुग्रहविग्रहम् दक्षो गृहीतार्हण साधनोत्तमम् यज्ञेश्वरं विश्वसृजां परं पुरुं सुनन्दनन्दादि अनुगैर्वृतं मुदा गृणन् प्रपेदे प्रयतः कृताञ्जलिः। दक्ष उवाच शुद्धं स्वधाम्नि उपरताखिल बुद्ध्यवस्थं चिन्मात्रमेकमभयं प्रतिषिध्य मायां तिष्ठंस्तयैव पुरुषत्वमुपेत्य तस्याम् आस्ते भवान् अपरिशुद्ध इवात्मतन्त्रः। ऋत्विजा ऊचु तत्त्वं न ते वयमनञ्जन रुद्रशापात् कर्मण्यवग्रह धियो भगवन् विधामः धर्मोपलक्षणमिदं त्रिवृद्ध्वराख्यं ज्ञातं यदर्थमधिदैवम् अधो व्यवस्थाः। सदस्याऊचुः उत्पत्ति अध्वन्यशरणे उरुक्लेश दुर्गेन्तकोग्र व्यालान्विष्टे विषयमृगतृष्या आत्मगेहोरुभारः द्वन्द्वश्वभ्रे खलमृगभये शोकदावे अज्ञसार्थः पादौ कस्ते शरणदकदा याति कामोपसृष्टः। रुद्र उवाच तव वरदवराङ्घ्रौ आशिषेहाखिलार्थे ह्यपि मुनिभिरसक्तैः आदरेणार्हणीये यदि रचितधियं मा अविद्यलोकोपविद्धं जपति न गणयेतत् त्वत्परानुग्रहेण। भृगुरुवाच यन्मायया गहनया अपहृतात्मबोधाः ब्रह्मादयस्तनुभृतः तमसि स्वपन्तः नात्मन् श्रितं तव विदन्ति अधुनापि तत्त्वं सोऽयं प्रसीदतु भवान् प्रणतात्मबन्धुः। ब्रह्मोवाच नहि तत्स्वरूपं भवतोऽसौ पदार्थ भेदग्रहैः पुरुषो यावदीक्षेत् ज्ञानस्य चार्थस्य गुणस्य चाश्रयः मायामयाद् व्यतिरिक्तो मतस्त्वम्। इन्द्र उवाच इदमप्यच्युत विश्वभावनं वपुरानन्दकरं मनोदृशां सुरविद्वित् क्षपणैरुदायुधैः भुजदण्डैः उपपन्नमष्टभिः। पत्न्यौचु यज्ञोऽयं तव यजनायकेन सृष्टः
विध्वस्तः पशुपतिनाद्य दक्षकोपात् तं नस्त्वं शवशयनाभ शान्तमेधं यज्ञात्मन् नलिनरुचादृशा पुनीः ऋषय ऊचुः अनन्वितं ते भगवन् विचेष्टितं यदात्मना चरसि कर्मणाज्यसे विभूतये यत उपसेधुरीश्वरीं न मन्यते स्वयम् अनुवर्ततीं भवान् सिद्धा ऊचुः अयं त्वत्कथामृष्टपीयूषनद्यां मनोवारणः क्लेशदावाग्निदग्धा तृषार्तोऽवगाढो न सस्मारदावं न निष्क्रामति ब्रह्म सम्पन्नवन्नः यजमान्युवाच स्वागतं ते प्रसीदेश तुभ्यं नमः श्रीनिवासश्रिया कान्तया त्राहिनः त्वामृते दीज नाङ्गैर्मखः शोभते शीर्षहीनः कबन्धो यथा पुरुषः लोकपाला ऊचुः दृष्ट किं नो दृग्भिरसद्ग्रहैस्त्वं प्राग्द्रष्टा दृश्यते येन दृश्यं माया ह्येषा भवदीया हि भूमन् यस्त्वं षष्ठः पञ्चभिर्बाधिभूतैः योगेश्वरा ऊचुः प्रेयान्न तेऽन्योऽस्ति अमुतस्त्वयि प्रभो विश्वात्मनीक्षेन्न पृथग्य आत्मनः अथापि भक्त्येश तयोपधावताम् अनन्यवृत्त्यानुगृहाण वत्सल जगदुद्भवस्थितिलयेषु दैवतो बहुभिद्यमानगुणया आत्ममायया रचितात्मभेदमतये स्वसंस्थया विनिवर्तितभ्रमगुणात्मने नमः ब्रह्मोवाच नमस्ते श्रितसत्त्वाय धर्मादीनां च सूतये निर्गुणाय च यत्काष्ठां नाहं वेदापरेऽपि च अग्निरुवाच यत्तेजसाहं सुसमिद्धतेजा हव्यं वये स्वध्वर आज्यसिक्तं तं यज्ञियं पञ्चविधं च पञ्चभिः स्विष्टं यजुर्भिः प्रणतोऽस्मि यज्ञं देवा ऊचुः पुरा कल्पापाये स्वकृतमुदरीकृत्य विकृतं त्वमेवाद्यस्तस्मिन् सलिल उरगेन्द्राधिशयने पुमान् शेषे सिद्धैः हृदि विमृशिताध्यात्मपदविः स एवाद्याक्ष्णोर्यः पतिचरसि भृत्यानवसिनः गन्धर्वा ऊचु अंशांशास्ते देवमरीच्यादय एते ब्रह्मेन्द्राद्या देवगणा रुद्रपुरोगाः क्रीडाभाण्डं विश्वमिदं यस्य विभूमन् तस्मै नित्यं नाथ नमस्ते करवामा विद्याधरा ऊचुः त्वन्माययार्थमभिपद्य कलेवरेऽस्मिन् कृत्वा ममाहमिति दुर्मतिरुत्पथे स्वैः क्षिप्तोऽपि असद्विषय लालस आत्ममोहं युष्मत्कथामृतनिषेवक उद्व्युदस्येत् ब्राह्मणा ऊचुः त्वं क्रतुस्त्वं हविस्त्वं हुताशः स्वयं त्वं हि मन्त्रः समिद्धर्भपात्राणि च त्वं सदस्यत्विजो दम्पती देवता अग्निहोत्रं स्वधा सोम आज्यं पशुः त्वं पुरा गां रसाया मासूकरो दंष्ट्रया पद्मिनीं वारणेन्द्रो यथा स्तूयमानो नदन्लीलया योगिभिः युज्यहर्थ त्रयीगात्रयज्ञक्रतुः सप्रसीद त्वमस्माकम् आकाङ्क्षतां दर्शनं ते परिभ्रष्ट सत्कर्मणां कीर्त्यमाने नृभिर्नाम्नि यज्ञेश ते यज्ञविघ्नाः क्षयं यान्ति तस्मै नमः इति दक्षः कविर्यज्ञं भद्ररुद्रावमर्शितं कीर्त्यमाने हृषीकेशे सन्निन्ये यज्ञभावने भगवान् स्वेन भागेन सर्वात्मा सर्वभागभुक् दक्षं बभाष आभाष्य प्रीयमाण इवानघ श्रीभगवानुवाच अहं ब्रह्मा च सर्वस्य जगतः कारणं परम् आत्मेश्वर उपद्रष्टा स्वयं दृक् अविशेषणः
ஆத்மமாயாம் சமாவிஷ்ய சோகம் குணமயீம் த்விஜ சிருஜன் ரக்ஷன் ஹரன் விஸ்வம் தத்ரே சஞ்ஞாம் கிரியோசிதாம் தஸ்மின் பிரம்மணி அத்விதீயே கேவலே பரமாத்மனி பிரம்மருத்ரௌ ச பூதானி பேதேனாக்ஞோனுபஷ்யதி யதா புமான் ந ஸ்வாங்கேஷு சிரப்பாண்யாதிஷு क्वचित् பாரக்ய புத்திம் ந குருதே ஏவம் பூதேஷு மத்பரः த்ரயாணாமேகபாவானாம் யோ ந பஷ்யதி வைபினாம் சர்வபூதாத்மனாம் பிரம்மன் சசாந்திமதிகச்சதி. मैत्रेय उवाच एवं भगवतादिष्टः प्रजापतिपतिर्हरिम् अर्चित्वा क्रतुना स्वेन देवानुभयतो यजत् रुद्रं च स्वेन भागेन ह्युपाधावत्समाहितः कर्मणोदवसानेन सोमपानितरानपि उदवस्य सहत्विग्भिः सस्नौ अवभृतं ततः तस्मा आप्यनुभावेन स्वेनैवावाप्तराधसे धर्म एव मतिं दत्त्वा त्रिदशास्ते दिवं ययुः एवं दाक्षायणी हित्वा सती पूर्वकलेवरं जज्ञे हिमवतस्क्षेत्रे मेनायामिति शुश्रुमा तमेव दैदं भूय आवृङ्क्ते पतिमम्बिका अनन्यभावैकगतिं शक्तिः सुप्तेव पूरुषम् एतद्भगवतः शम्भोः कर्मदक्षाध्वरद्रुहः श्रुतं भागवताच्छिष्यान् उद्धवान् मे बृहस्पतेः इदं पवित्रं परमीशचेष्टितं यशस्यमायुष्यम् अघोघमर्षणं यो नित्यदाकर्ण्य नरोऽनुकीर्तयेत् धुनोत्यघं कौरव भक्तिभावतः. श्रीहरये नमः. ओमिति श्रीमद्भागवते महापुराणे चतुर्थस्कन्धे सप्तमोऽध्यायः. ஸ்ரீஹரயே நமஹ. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलम्. वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने. श्रीहरये नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.